ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் கிவாலேருந்து ஒரு சில்வர் ஆன்க்லெட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கான அன்பாக்சிங் வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். நான் இதை ஏற்கனவே பிரிச்சுட்டேன், அதனால தான் இந்த மாதிரி ஓப்பனில் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் தான் வருது. இதுக்கு மேலே கவரெல்லாம் எதுவும் இல்லை, இந்த மாதிரி பாக்ஸில் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 இந்த மாதிரி பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஜுவல்லரியை நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் வர QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் அத்தென்டிசிட்டின்னு சொல்லிட்டு ஆத்தென்டிசிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ஒரு சின்ன ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸை பற்றி, சில்வர் ஜுவல்லரி வந்து என்னென்ன வந்து இருக்குது, சில்வர் ஜுவல்லரியை பற்றி, அதுக்கப்புறமா வந்து இவங்களோட இதில் வந்து டைமண்ட்ஸும் இருக்குது. இதில் வந்து லேப் க்ரோன் டைமண்ட் தான், அதை பற்றி போட்டிருக்காங்க. இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பவுச் வந்திருக்கு, ஒரு சீல்டு பவுச் மாதிரி, இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச் மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கிளாத்து, க்ளீனிங் கிளாத்து, பில் வந்திருக்கு. நம்ம வந்து இப்போது வந்து நான் ஜுவல்லரி வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன், அதெல்லாம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். நான் வந்து ஆங்க்லெட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஆங்க்லெட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினிமல் ஆங்க்லெட்ஸ் தான் அவங்கக்கிட்ட ஃபுல்லாகவே. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இது 92.5 சில்வர்ன்றதால, ஸ்டெர்லிங் சில்வர்ன்றதால அதோட சில்வர் குவாலிட்டியே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ லோக்கல் ஷாப்ஸில் நம்ம இல்லை எங்கேயாச்சும் இந்த மாதிரி வாங்குகிறோன்னா அந்த சில்வர் வந்து சீக்கிரமாக கருப்பாயிடும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், அந்த ஷைனே உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக நான் ஒரு 4 நாள் யூஸ் பண்ணேன். இதில் வாட்டர்லலாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நல்லா இருக்குது. இது வந்து நான் 1400க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து கூப்பன் கோட் யூஸ் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன கூப்பன் கோட்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் 2 ஆங்க்லெட்ஸ் தான் பேர் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து அது வந்து தனித்தனி பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள். இதுக்கான ஹூக்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ப்ரேஸ்லெட்லலாம் ஹூக்ஸ் வரும். அதுக்கப்புறமா இந்த அட்ஜஸ்டபிள் செயின் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளோட கால் சைஸ் எப்படி இருந்தாலுமே அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரஃப் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. நம்ம பார்த்து யூஸ் பண்ணால் ரஃப் யூஸ் கூட பண்ணலாம். இது வந்து 1400க்கு வாங்கினேன். பட் இது வந்து நான் வாங்கும் போது 2399 இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1 டே கழித்து பார்த்தா 3499 399 இருந்துச்சு. அந்த நான் வாங்கும் போது 2499 இருந்துச்சு. அதுவே வந்து நான் வந்து எப்படி வந்து 1438 ஏதோ வாங்கினேன். அது எப்படி வாங்கினேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட வெயிட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கோல்டு மெஷரிங் ஸ்கேல் வந்து எடுத்துக்கிறேன். இதில் ஆன் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், இது ரெண்டுமே நான் போடுறேன். ரெண்டுமே வெயிட் போட்டால் 5.21ன்னு சொல்லிட்டு வருது. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், 5.21ன்னு சொல்லிட்டு எனக்கு வெயிட் வருது. இப்போ நான் வந்து இன்றைக்கோட ரேட், நான் இந்த வீடியோ எடுக்கும் போது 300 ருபீஸ் பர் கிராம். அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே எனக்கு வந்து 1550 அந்த மாதிரி சம்திங் வருது. பட் நான் வாங்கின ரேட் பார்த்திங்கன்னா 1438. சில்வருக்கான ரேட்டே வந்து அதிகமாக இருக்குது. 1580 550 அந்த மாதிரி வரும். பட் நான் வாங்கினது ஒரு 100 ருபீஸ் கம்மியாகவே வாங்கியிருக்கேன். மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் சில்வரோட ரேட்டுக்கே நான் கம்மியாக வாங்கியிருக்கேன். வாங்க பார்க்கலாம்.
நான் இது எப்படி வாங்கினேன்னா, பேடிஎம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கூப்பன் கோட் அவைலபிளா இருக்கும். இப்போ பேடிஎம் நம்ம ஸ்கேன் பண்றோம், இல்ல நம்ம பேடிஎம் மணி யாருக்காச்சும் சென்ட் பண்றோம்னா, நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் வரும் நெறைய. அந்த ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிவான்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன்ஸ் அவைலபிளா இருக்கும். நானும் வந்து இத்தன மாசமா நானும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இத்தன வருஷம் பேடிஎம். பட் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். அதுவும் எதுக்கு நம்ம வந்து இதுல போய் சில்வர்ல போய் நம்ம வந்து எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சில்வர் தானே கூப்பன்ஸ் இருக்கு. அதனால நான் பார்க்க மாட்டேன். பட் திடீர்னு ஒரு தடவை பார்த்தேன்னா, ₹2000க்கு ₹1000 ஆஃப் அந்த மாதிரி வந்துச்சு. சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தது இது. அப்படி தான் வாங்கினேன் நானு. பேடிஎம்ல ஸ்க்ராட்ச் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு வேணால் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பேடிஎம் ஆப்குள்ளே போனீங்கன்னா கேஷ்பேக் அண்ட் ஆஃபர்ஸ்னு இருக்கும். அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வவுச்சர்ஸ் காமிக்கும். அந்த வவுச்சர்ஸில் வந்து நிறைய வவுச்சர்ஸ் இருக்கும். அதில் வந்து கீவா வவுச்சர்ஸ் நீங்கள் வந்து நிறைய இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ 2000க்கு 1000 ஆஃப்னு இருக்கும். 3500க்கு 1200 1600 ஆஃப் அந்த மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கீவா ஆப்பில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. கோடை காப்பி பண்ணிவிட்டு அதில் எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வவுச்சர்ஸில் என்ன இருக்கோ அதை வந்து ரீடீம் ஆகிடும். இப்போ 1200 3500க்கு 1200னா அது ரீடீம் ஆகிட்டு மீதி வந்து உங்களுக்கு காமிக்கும் டிஸ்கவுண்டட் அமௌண்ட்டு. இந்த கூப்பன் கோட் கொடுத்துருக்கிறது கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில்வர் ஜுவல்லரிக்கு மட்டும்தான் வந்து இந்த கூப்பன் கோட்ஸ் அவைல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அந்த காயின்ஸு கோல்டு ஜுவல்லரிக்கெல்லாம் வந்து இந்த கூப்பன் கோட் அவைல் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இது வந்து எவ்வளோக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் 2800க்கு வந்து 2799க்கு வந்திருக்கு. நான் 1400 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா நான் ₹1000 கூப்பன் கோடு பாருங்கள் 1000 ஆஃப்னு போட்டிருக்காங்க. அது அவைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து என்கிட்ட ரிவார்ட்ஸ் இருந்ததால் அதையும் அவைல் பண்ணி நான் 1400க்கு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.